ஹெல்த்தியான வெள்ளை காராமணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை காராமணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருங்க. 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ஆனால் முழுசாகவும் இருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், தூள் உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், வேக வைத்த வெள்ளை காராமணி 100 கிராம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானவுடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சவுடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச வெள்ளை காராமணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தூள் உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் அதனால ஆட் பண்ணலை. வெள்ளை காராமணி சுண்டல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்கிரீடியன்ஸ் டீடைல்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.